கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 2 பேர் ஆஜராகி இருக்கிறார்கள். சிபிசிஐடி முன்பாக அந்த 2 பேரும் ஆஜராகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அந்த 2 பேர் யார்? என்னென்ன கோணங்களில் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது? ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிபட்ட விவகாரத்துல சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக அந்த ரயிலில் பணம் எடுத்து சென்ற 3 பேரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராக இன்றைய தினம் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதில் 2 பேர் தற்பொழுது விசாரணைக்கு சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூரில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி சசிதரன் இந்த 2 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் தாம்பரம் ரயில் நிலையம், அதே போல பணம் எங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டதோ அந்த ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த 2 பேரிடமும் விசாரணை செய்யப்பட்டு இவர்கள் அளிக்கக்கூடிய வாக்குமூலம் அனைத்து பதிவு செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் தொடர்புடைய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மற்ற நபர்களுக்கும் சிபிசிஐடி போலீசார் விரைவில் சம்மன் அனுப்ப இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அபிநயா, 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் சார்ந்த விசாரணை குறித்த விவரங்களுக்கு நன்றி கோகுல்.